guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 41. எபிசோடு 40 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அளவை திரும்பி கிளம்புற மாதிரி ஒரு நக்கலான டைலாக் விட்றா. நீ வேணும்னே தான் இந்த பிரச்சனையை எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்மளால உடம்பு இப்போ செம்ம மோசமான ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. சரி உள்ளே போ. குட், நீ ரெடியாக தான் இருப்பேன்னு நம்புகிறேன். வழியில் நம்மால் கையை ஓங்கி கீழே அடிக்கிறான். மாலை அப்படியே சுருக்குன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏகப்பட்ட கியூப்ஸ் நடுவில் ஒரு கியூப் மேலே நம்மால் நிற்கிறான். நம்மால் செம்ம கூலாக சுற்றி முற்றி பார்த்து சுச்சுவேஷனை கெஸ் பண்ணுறான். இதுதான் என் மென்டல் ஸ்பேஸு. அலா இவனை மாலோட சேர்த்து இந்த ஸ்பேஸுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அந்த ஏஞ்சல் கொஞ்சம் ஷாக் ஆகுது. என்னடா அது, ஏன் அது இன்னும் காற்றுலேயே பறந்துக்கிட்டு இருக்கு? இங்கே எந்த பவரும் ஆக்டிவேட் ஆகலை, ஒன்றுமே இல்லை. நம்மளால யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் சுற்றி என்ன நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணுறான். மென்டல் ஸ்பேஸ்னா ஒருத்தனோட கேரக்டர், நேச்சர் எல்லாம் சீன்ஸாக தெரியணும். ஆனால் இங்கே ஏன் இப்படி எம்டியாக இருக்குது? அளவு யோசிக்குது. அப்போ இவன் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. நான் ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனா? ஒரே மாதிரி இருக்கிற கியூப்ஸ் எல்லாம் அப்படியே லைட்டாக ஷிஃப்ட் ஆகி ஆடுது. நான் சோல்ஜர்ஸ் கிட்டேயே இந்த மேட்டரை விட்டுருக்கணும். இந்த ஏஞ்சலுக்கு இப்போ செம்ம கடுப்பாகுது. மூஞ்சிலேயே அந்த இரிட்டேஷன் தெரியுது. பல்ல கடிச்சிக்கிட்டு நகத்தை கடிக்க ஆரம்பிக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு மனுஷனை எப்படிடா வழிக்கு கொண்டு வர்றது? இப்படி ஒருத்தன் இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஏஞ்சல் செம்ம அன்கம்ஃபர்டபுள் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு ஆளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஏஞ்சலுக்கு பீதி அதிகமாகி மூஞ்சில செம்ம காண்டு தெரியுது. என்ன பண்ணுறது இப்போ? இவன் மாதிரி ஒருத்தனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு திரும்ப திரும்ப புலம்பிக்கிட்டே இருக்கு. சோல் கூட கனெக்ட் ஆகிற இந்த ஸ்பேஸ் ஓப்பன் ஆனதும் யூரியா முகம் அப்படியே கீழே குனிஞ்சி முடிய அவன் முகத்தை கவர் பண்ணுது. யாரோ ஒருத்தன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஸ்பீடாக பாஞ்சு வரான். அளவு சடன்லி கலர் அப்படியே பர்பிள் பிளாக்காக மாறுது. வெயிட் பண்ணு, உன் மென்டல் ஸ்பேஸை நீ க்ளோஸ் பண்ணிட்டியான்னு கேட்குது. நம்மளால செம்ம கூலாக சான்ஸே இல்லை, எனக்கே ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறான். கீழே இருந்து ஒரு பெரிய கியூப் பில்லர் ஸ்ட்ரைட்டாக மேலே வருது. அளவு கண்ணுக்கு ஏதோ பெரிய டேஞ்சர் நெருங்கி வர மாதிரி ஒரு ரியாக்ஷன் தெரியுது. நாலு மேட்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிறான். அது பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. அளவு கீழே பார்க்குது. என்ன முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட கியூப்ஸ் பில்லர்ஸ் இருக்க ஒரு பிளாக் ஸ்பேஸு. ஏஞ்சல் கீழே உத்து பார்க்குது. ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த டீப்பான டார்க்குள்ள பர்பிள் கலர் பேட்டர்ன்ஸ் மட்டும் தனியாக தெரியுது. டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுமே தெரியலையே. ஆனால் தங்களை நோக்கி வர்றது ஒரு கொம்பு வச்ச சக்கி பஸ்ன்னு அது எதிர்பார்க்கல. அப்போதான் அளவுக்கு மேட்டர் புரிஞ்சு வேகமாக திரும்பி பார்க்குது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஆளுக்கு ஒரு செம்மாடி விழுந்து அவனோட ட்ரெஸ் முன்னாடி கிழிஞ்சிருது. இந்த டீமனை உத்து பார்த்து ஷாக் ஆகி நிற்கிது. ஒரு டீமன் அதோட பிளாக் ஐயை திறந்து ஸ்ட்ரைட்டாக அளவையை முறைக்குது. உடனே ஏஞ்சலுக்கு ரியாக்ட் பண்ண கூட டைம் இல்லை. மின்னுற மாதிரி ஏதோ கயிறு வந்து அவளை டைட்டாக சுற்றுது. அந்த டீமன் கூலாக கீழே உட்காந்து வேடிக்கை பார்க்குது. அது ஒரு டெட்லி ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிருச்சு. நம்மளால ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுறான். ஒரு ஒயிட் டீமன் உன்னை நோட் பண்ணிடுச்சுன்னு சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணுது. நம்ம ஆள் மைண்டில் ஆல்ரெடி தன்னோட பிளானில் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஒயிட் டீமன் ஸ்மைல் பண்ணிட்டு சடன்லி திரும்ப நம்ம ஆள் நெஞ்சில் இருக்கிற ரெட்டிங்க்கு மார்க் க்ளோ ஆகி பவர் வெளியில் வருது. நம்ம ஆள் கையில் இருந்து ஏகப்பட்ட கயிறு மாதிரி சுற்றி வர உன்னை நிப்பாட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்கிறான். அந்த கயிறு ஸ்பீடாக வந்து நம்ம ஆளோட முகத்தை சுற்றி உன்னை தொடப்பாக்குது. நான் பிளானை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு தாங்கி தான் ஆகணும். அந்த ஏஞ்சலோட முகத்தை ஒயிட் கயிறு டைட்டாக சுற்றிடுச்சு. ஒரே ஒரு ஷார்ப்பான கண்ணு மட்டும்தான் வெளியே தெரியுது. நம்மாலையும் அந்த கயிறு டைட்டாக கட்டிடுச்சு. இந்த கேப்பில் அந்த ஒயிட் டீமன் மெதுவாக நம்மால் கிட்ட வருது. பவர் ஆஃப் டெம்டேஷனும் அந்த டெட்லி சாம் ஸ்கில்லும் உரசுது. எனக்கு நீ வேணும். நம்ம ஆளோட மென்டல் ஸ்பேஸ்க்குள்ள டிவைன் பவர் சாம்பும் லீத்தல் ஸ்கில்லும் செம்மையாக அடிச்சுக்குது. ஒயிட் ஹேர், கருப்பு கொம்பு, நீளமான நாக்கோட இருக்கிற அந்த டீமன் செம்ம வெறியில் இருக்கு. அந்த ஒயிட் டீமன் காற்றுல பறந்து கீழே கட்டப்பட்டு கிடக்கிற நம்மாலை பார்த்து நீ எனக்கு வேணும்னு சொல்லுது. நம்மால் கன்ஃபியூஸ்டாக திரும்பி கேட்குறான். ஒயிட் டீமன் கிட்ட வந்து நாக்கால நம்ம ஆளோட கண்ணை தனக்குது. நம்ம ஆள் பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிக்கிறான். இங்கே மட்டும் விட்டு கொடுத்துட்டா தன்னோட சோலுக்காக தான் ஸ்லேவ் ஆகிடுவோம்னு மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறான். கரெக்டாக அந்த டைமில் நடுவில் ஒரு வாய்ஸ் கேட்குது. குட்டையான பிளாண்ட் முடியும் பியூர் ஒயிட் ஏஞ்சல் ரெக்கையும் வச்ச ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுத்து அந்த டீமனை ஸ்டாப் பண்ண ஆர்டர் போடுறா. ஏஞ்சல் அந்த எனர்ஜி கயிறை செம்மையாக இழுக்க பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒயிட் டீமன் கத்துது. அந்த ஏஞ்சல் திரும்பி நம்ம ஆள்கிட்ட திமுறாம கம்முன்னு இருன்னு ஆர்டர் போடுது. ஒரு சாதாரண ஏஞ்சலால் இந்த மாதிரி டீமனை ஃபேஸ் பண்ண முடியுமான்னு நம்ம ஆளுக்கு செம்ம டவுட் ஆகுது.
நடுவில் புந்ததால காண்டான ஒயிட் டீமன் பல்ல கடிச்சு உருமுது. ஃப்ரீயாகி புதுசா வந்தவகிட்ட இதுல தலையிடாதன்னு வார்னிங் கொடுக்குது. செம்ம கோவத்துல கத்திக்கிட்டே அந்த ஏஞ்சல் மேலே பாயுது. ஏஞ்சலோட முகத்தை குறி வச்சு இடி மாதிரி ஒரு பஞ்சு விழுது. அந்த பஞ்சு பட்டதும் செம்ம பவர்ஃபுல் இம்பாக்ட் ஆகுது. ஒயிட் டீமன் வெறியில கத்துது. ஏஞ்சலோட ரெக்கையில இருந்து 2-3 ஃபெதர்ஸ் கீழே விழுது. 2 பவர்ஃபுல் ஆளுங்க மோதுனதுல ஒரு பெரிய எனர்ஜி எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. ஆனா அவளோட வெறிக்கு ஆப்போசிட்டா ஏஞ்சல் சும்மா நக்கலா நாக்க கடிச்சு செம்ம கடுப்பா இருக்கிறத மூஞ்சிலேயே காட்டுது. இந்த ஒயிட் டீமன் முகத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு மாஸ்கோட காத்துல அப்படியே உருண்டு போகுது. கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு லைட் அட்டாக் அந்த மென்டல் ஸ்பேஸ் செவுத்துல விழுது. 2 பேரும் அடிச்சுக்கிற கேப்ல நம்மால கட்டை அவுத்துட்டு பிளான் ஒர்க் அவுட் ஆன நக்கலோட ஒரு ஸ்மைல் பண்றான். மாலு ஒயிட் டீமனை கூப்பிட்டு ஏஞ்சல் மேல கை வச்சா சும்மா விட மாட்டேன்னு வார்ன் பண்றான். ஏஞ்சலை கீழே தள்ளி அமுக்குன ஒயிட் டீமன் உடனே திரும்பி நம்மால பார்த்து எனக்கு இவன் தான் வேணும்னு கேட்குது. நம்மால் கத்தி ஒயிட் டீமன் கிட்ட ஏஞ்சலை உடனே ரிலீஸ் பண்ண சொல்கிறான். நான் உன்னை அப்புறம் டீல் பண்ணுறேன்னு சொல்கிறான். நம்ம எப்படி இருந்தாலும் மறுபடியும் மீட் பண்ணுவோம், அதனால் நான் சொல்கிறத கேளுன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறான். ஒயிட் டீமனுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகுது. இருட்டில் ஐ ரெட் கலரில் மின்னுது. இது ப்ராமிஸ் தானான்னு கேட்குது. நம்மால் இது ப்ராமிஸ் தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். ஆனால் மிரட்டவும் மறக்கலை. என் பேச்சை கேட்கலனா இந்த ப்ராமிஸ் என்னைக்காச்சும் நடக்கும்னு சொல்கிறான். நம்ம ஆள் ட்ரம்ப் கார்டை இறக்குறான். மென்டல் ஸ்பேஸில் ஒருத்தன் செத்தா அவனோட சோல் எங்கே போகும்னு கேட்டு நான் அங்கேருந்து குதிச்சிடுவேன்னு மிரட்டுறான். நம்ம ஆள் கொடுத்த வார்னிங் ஒர்க் அவுட் ஆகுது. ஒயிட் டீமன் நம்ம ஆளை பார்த்து செம்ம மீனிங்கோட பேசுது. ஆளு காட்டின கெத்தை பார்த்து கோவப்படுறதுக்கு பதிலாக ஒயிட் டீமன் செம்ம ஹாப்பியாக சிரிக்குது. என்னை மிரட்டுறியான்னு கேட்குது. நம்ம ஆள் செம்ம கூலா ஆமான்னு ஒத்துக்கிறான். ஒயிட் டீமன் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஆள் ப்ராமிஸுக்கு ஓகே சொல்லுது. அதை பார்த்ததும் உடனே இங்கேருந்து கிளம்புன்னு ஆர்டர் போடுறான். கிளம்புறதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கை காப்பாற்றுன்னு நம்ம ஆளுக்கு ஞாபகப்படுத்த அந்த ஒயிட் டீமன் மறக்கலை. ஓகேன்னு நம்மளால ரிப்ளை பண்ணுறான். உன்னோட சோலை எடுக்க நான் கன்ஃபார்ம் மறுபடியும் வருவேன்னு மெசேஜ் கொடுத்துட்டு ஒயிட் டீமன் அப்படியே மறையுது. இப்போ ரியாலிட்டிக்கு வந்ததும் நம்மளால மைண்ட் வாய்ஸில் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் படியே எல்லாம் பக்காவாக நடந்துருச்சுன்னு நினைக்கிறான். அதை வச்சு ஏஞ்சல் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும். தன்னோட மைண்டை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கெத்தாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஏஞ்சல் செம்ம கடுப்போட செஞ்ச உதவிக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும்னு நம்ம ஆள்கிட்ட கேட்குது. நம்ம ஆள் கேட்டது செம்ம ரேரான ஐட்டமான ஸ்டார் அயன் இங்க் கார்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆள் யூரியாவோட சிஸ்டரை ஒரு லாங் பெஞ்சில் மீட் பண்ணுறான். ஒரு ஏஞ்சல் கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டார் அயன் வாங்கினதை கேட்டு அவளுக்கு செம்ம ஷாக்கு. சிவரிங்கர்ஸை வீக்காக்க ஒரு ஐட்டம் ரெடி பண்ண இதை யூஸ் பண்ண போகிறதா நம்ம ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.